மேக்கப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேக்கப் டூல்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம எஜுகேஷனல் சீரிஸோட கிளாஸ் 4 மேக்கப் டூல்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு இவ்வளவு பிரஷ் தேவையே கிடையாது. ஒரு 8 பிரஷ் இருந்தா போதும். ஒரு நல்ல பிரஷ் கிளென்சர், ஒரு நல்ல குவாலிட்டியான பிரஷ் செட். நான் ஆஸ்பைரிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, நான் எதுக்கு பிரஷ்ல 2000 3000 எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேப்பீங்க. பட் எப்படி ஒரு நல்ல சமையலுக்கு உப்பு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு நல்ல மேக்கப்க்கு ஃபர்ஸ்ட் உங்களோட டூல்ஸ் ரொம்ப முக்கியம். குவாலிட்டியான மேக்கப் பிரஷ் செட். பெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரஷ் செட்டோட லிஸ்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஏன் 100 ரூபீஸ் 500 ரூபீஸ்க்குலாம் பிரஷ் செட் வாங்க கூடாது? அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா 2-3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அதுல இருக்க பிரிசில்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்க அப்ளை பண்றப்போ இந்த பிரிசில்ஸோட கோடி எல்லாம் உங்க ஃபேஸ்ல விழுகும். அந்த ரீசன்னால தான் நம்ம சொல்றோம். அண்ட் திரும்ப ஒன்ஸ் அந்த பிரிசில்ஸ் போனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அதே 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கணும். இதுவே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். பட் நீங்க ஒரு நல்ல பிரஷ் செட்டை ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, அதை நீங்க டெய்லி யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் வரும். அண்ட் அந்த பிரஷ் நீங்க சொன்ன பேச்சை கேட்கும். எக்ஸாம்க்கு எப்படி நம்ம எக்ஸாம் எழுத போறப்போ புது பென் எடுத்துட்டு போனா ஸ்பீடு வராதுன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் மேக்கப் பிரஷுக்கும். நீங்க இந்த பிரஷ்ல எந்த ஒரு பிரஷ்ல நீங்க உங்களோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த பிரஷுக்கு உங்களோட கையோட ஆங்கிள் எல்லாமே தெரியும். சோ உங்களோட ஒர்க்க ஸ்பீடா முடிக்க முடியும். இத நம்ம கபுக்கி பிரஷ் இல்ல ஃபவுண்டேஷன் பிரஷ்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் வந்து பிளாட்டா இருக்கும். ஃபவுண்டேஷன் ஈவனா அப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆகும். கன்சீலர் அப்ளை பண்றதுக்கு, இது அண்டர் ஐல ஈவனா பிளெண்ட் பண்றதுக்கு இந்த பிரஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பெருசா இருக்க பிரஷ் உங்களுக்கு ஈஸியா பவுடரை டஸ்ட் பண்ண யூஸ் ஆகும். இந்த மாதிரி சின்னதா இருக்க பிரஷ் உங்களுக்கு கான்டோர் பிளஷ் ஹைலைட்டர் போட யூஸ் ஆகும். ஐ ஷேடோ பிளெண்டிங் பிரஷ், இது எல்லாமே உங்களோட ஐ ஷேடோவை சீம்லெஸ்ஸா பிளெண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பென்சில் பிரஷ் உங்களோட அண்டர் ஐல ப்ராடக்ட் போடுறதுக்கு. ஆங்குலர் பிரஷ் உங்களோட ஐப்ரோஸை டிஃபைன் பண்றதுக்கு. லிப்ஸ்டிக் பிரஷ் லிப்ஸ்டிக்கை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி உங்களோட ஷேப்ல சூப்பரா போடுறதுக்காக. பியூட்டி பிளெண்டர் எக்ஸஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸை எடுக்கிறதுக்கு. ஸ்பஞ்ச் உங்களுக்கு கைக்கு சப்போர்ட் கொடுக்க அண்ட் பவுடரை கரெக்டா அந்த ஷேப்ல அப்ளை பண்றதுக்கு. ஓகே, எல்லா பிரஷோட வீடியோஸும் பார்த்தாச்சு. ஓகே, எந்தெந்த பிரஷ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த பிரஷ், கன்சீலர் பிரஷ்னா எது, ஃபவுண்டேஷன் பிரஷ்னா எது, பிளெண்டர் எதுக்கு, ஸ்பஞ்ச் எதுக்கு, பஃப் எதுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். பட் பிரஷ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரோ டிப். ஒரு பிரஷ்ஷை எப்பயுமே நீங்க இந்த மாதிரி க்ளோஸரா பிடிக்கவே கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது உங்களுக்கு ஒரு கைட்லைன் வேணும்னா இந்த சில்வருக்கும் இந்த பிரஷோட ஹேண்டிலுக்கும் நடுவுல ஒரு இடம் வருதுல, இதை தாண்டி நீங்க இந்த மாதிரி புடிச்சுதான் அப்ளை பண்ணணும். நீங்க இப்படி பக்கத்துல புடிச்சு அப்ளை பண்றப்போ உங்களுக்கே தெரியாம ஃபேஸ்ல ரொம்ப ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. உங்களோட ப்ராடக்ட நீங்களே ரொம்ப ஃபோர்ஸா பண்ற மாதிரி இருக்கும். பேட்சியா தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் நீங்க இப்படி யூஸ் பண்றப்போ இந்த இடத்துல நீங்க பிடிக்கிறப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். உங்களோட ஃபுல் ஃபோர்ஸும் கொண்டு போய் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகாது. எஸ்பெஷலி ஐ மேக்கப் பண்றப்போ உங்களோட ஐ பிரஷ் இது இப்படி நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா கண்ணு குத்துற மாதிரி இருக்காம உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் ஈஸியா பிளெண்ட் ஆகும். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க பிரைட்ஸ்க்கு பண்ணும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கவே இருக்காது. பவுடர் போடுறப்ப இருந்தாலும் சரி, கன்சீலர் பிளெண்ட் பண்றப்ப இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்றப்ப இருந்தாலும் சரி, லிப் லைனர் போடுறப்ப இருந்தாலும் சரி, எப்போனாலும் உங்களோட கைட்லைன் இதுவா தான் இருக்கணும். இதுக்கப்புறம் தான் நீங்க உங்களோட ஃபவுண்டேஷனை ஹோல்டே பண்ணணும். ஃபவுண்டேஷனும் பென்னும் ஒண்ணுதான். ஏன்னா நீங்க பெண்ணை பக்கத்துல வச்சு எழுதிங்கன்னா ரொம்ப டார்க்கா வரும். இப்போ நீங்க ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் டார்க்கா வரும். நீங்க கொஞ்சம் தள்ளி புடிச்சு பாத்தீங்கன்னா எழுதுனீங்கன்னா டார்க்கா வராது. அதேதான் நம்ம மேக்கப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எனக்கு டார்க்கா போய் என் மூஞ்சில உட்கார வேணாம், லைட்டா இருக்கணும். மேக்கப் வந்து எப்பவுமே லெஸ் ஈக்குவல் டு ஃபிளாலெஸ். சோ நீங்க வந்து லெஸ்ஸர் அமௌண்டா எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் முடியும். சோ அப்ளை பண்ணுங்க. அண்ட் பியூட்டி பிளெண்டர், நீங்க ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டு ரொம்ப அது இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பியூட்டி பிளெண்டரை நீங்க தண்ணியில சோப் பண்ணி வாட்டர் எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளெண்ட் பண்றப்போ அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் இந்த பியூட்டி பிளெண்டர் அழகா எடுத்து கொடுத்துரும். சோ உங்க பேஸும் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டாபிக் ரிப்பீட்டடா வந்திருக்கோ அந்த டாபிக் பத்தி இன்னொரு வீடியோல நான் பேசுறேன். இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.